உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே பயமறியாத விலங்கு எதுன்னு? அதுதான் இந்த ஹனி பேச்சர்னு சொல்லக்கூடிய தேன்மலை கரடிகள். ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் அண்ட் சதன் இந்தியாவில் அதிகமாக காணக்கூடிய விலங்கு தான் இந்த ஹனி பேச்சர். இந்த விலங்கு தேன் புழுக்கள், பாம்புகள் போன்றவற்றை அதிகமாக உண்ணக்கூடிய விலங்கு. இதோடைய அதிகபட்ச உடல் எடை 10லிருந்து 14 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோடைய உடல் நீளம் 30 இன்ச் வரைக்கும் தான் வளரும். இதுக்கு அதிகப்படியான கோபம் வரும். இதோடைய ஸ்கின் ரொம்பவே திக்காக இருக்கும். இதால் 30 km/h ஓட முடியும். இலைகள் மற்றும் முயல்கள் மாதிரியான சிறிய விலங்கையும் இது வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் இதோட கைகளில் 30லிருந்து 40 மில்லிமீட்டர் நீளம் உள்ள நகங்களை பார்க்க முடியும். இந்த நகங்களை வச்சு ஒரு நிமிஷத்தில் அதோட எடைக்கு ஈக்குவலான மண்ணை அதால் தோண்ட முடியும். அதே நேரத்தில் இதோட நகங்களை பயன்படுத்தி இதால் மரங்களை ஈஸியாகவும் ஏற முடியும். சிறுத்தை புலிகள் அது வேட்டையாடிய உணவை மரத்தில் தான் பதுக்கி வைக்கும். அதை அப்படி ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த உணவையும் இந்த அனிமல் மரத்து மேலே ஏறி போய் சாப்பிட்ரும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே புத்திசாலியான மேமல்ஸும் கூட. அண்ட் இது எந்த ஒரு அனிமலை பார்த்தாலும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கும். ஏன்னா இது பெரும்பாலும் தனிமையை மட்டுமே விரும்பக்கூடிய விலங்கு. சிங்கம் மாதிரி கூட்டமாக வாழக்கூடிய சோசியலைஸான அனிமல் இது கிடையாது. இனப்பெருக்க காலங்களில் மட்டும்தான் இது சேர்ந்து வாழும். மீது எல்லா நேரத்துலையுமே இது தனியாக மட்டும்தான் வாழும். நல்ல ஒரு சூழலில் இது வாழும்போது அதிகபட்சம் 24 ஆண்டுகள் வரைக்கும் வாழும். இதை ஏன் பயமறியாத விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதிக விஷம் நிறைந்த பாம்புகள், இதை விட பெரிய விலங்கான சிங்கங்கள், ஐனாக்கள் போன்ற நிறைய விலங்குகளோட பயப்படாமல் இது சண்டை போடும். இது எப்போதுமே பயந்தெல்லாம் ஓடி வராது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய பற்கள் கரடு முரடா சீரற்ற முறையில் இருக்கிறதால மற்ற விலங்குகளை எக்கு தப்பாக கண்ட இடங்களில் கடிச்சு வச்சிரும். இதனால் எதிரில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு தான் அதிகப்படியான காயம் ஏற்படும். இதனாலேயே பெரும்பாலான விலங்குகள் இதுகிட்ட சண்டைக்கு வராது. இதனால தான் இந்த பயமறியாத விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹனி பேச்சரை ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு கோழி பண்ணைக்குள்ளே இது போகுது அப்படின்னா இதோடைய தேவைக்கு மட்டும் அந்த கோழிகளை கொன்று சாப்பிடாம சும்மா ஃபன்னுக்காகலாம் அதிகப்படியான கோழிகளை கொண்டுட்டு வந்துடும். அதனாலேயே இதை சைக்கோ கில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஹனி பேச்சர் பற்றி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.